இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 6:22 AMIST. 30 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். இந்தியா உலக சந்தை மூலதனத்தில் 5ஆம் இடம் மீண்டும் பிடித்தது. இந்தியா தைவானை பின்னுக்கு தள்ளி உலக சந்தை மூலதன தரவரிசையில் 5ஆம் இடத்தை மீண்டும் கைப்பற்றியது. நிஃப்டி 50 கடைசியாக 23,946.25 ஆகவும் சென்செக்ஸ் 76,728.37 ஆகவும் முடிவடைந்தது. இந்தியாவின் 30 ஆண்டு அரசு பத்திரங்களை வாங்க கோல்ட்மேன் சாக்ஸ் பரிந்துரை. இந்தியாவின் 30 ஆண்டு அரசு பத்திரங்களில் நீண்ட நிலை எடுக்க கோல்ட்மேன் சாக்ஸ் முதலீட்டாளர்களுக்கு அறிவுறுத்துகிறது. கடைசியாக 94.36 ஆக முடிவடைந்தது. இது பத்திர சந்தை உணர்வை பாதிக்கும் முக்கிய காரணியாகும். புதிய IIP தொடரில் இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி 5.1% வளர்ச்சி. 2022 முதல் 23 வரை அடிப்படை ஆண்டுடன் புதிய IIP தொடரில் மே மாதத்தில் இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி 5.1% வளர்ந்தது. இதில் உற்பத்தித்துறை முன்னணி வகித்தது. சுரங்கம் மற்றும் மின்சார துறைகளிலும் மிதமான வளர்ச்சி பதிவானது. வளர்ந்து வரும் சந்தை கண்காணிப்பில் இந்தியா மீண்டும் முதலிடம் பிடித்தது. வலுவான ஏற்றுமதி மற்றும் தொழிற்சாலை செயல்பாட்டின் துணையுடன் இந்தியா மின்டின் வளர்ந்து வரும் சந்தை கண்காணிப்பில் முதலிடம் மீண்டும் பிடித்தது. இருப்பினும் அதிகரிக்கும் செலவு அழுத்தங்கள் இந்த வேகத்தை தக்கவைப்பதில் கவலையாக தொடர்கின்றன. கேப்ரி குளோபல் $500 மில்லியன் வெளிநாட்டு பத்திர வெளியீட்டை நோக்குகிறது. கேப்ரி குளோபல் கேபிட்டல் முதல் முறையாக சர்வதேச சந்தைகளில் நுழைந்து $500 மில்லியன் வரை வெளிநாட்டு பத்திர வெளியீட்டை திட்டமிடுகிறது. இது இந்திய NBFC நிறுவனத்திற்கு நிதி ஆதாரங்களை உலக அளவில் பல்வகைப்படுத்துவதில் ஒரு முக்கியமான படியாகும். போர்க்காலத்தில் நாணய வழித்தோன்றல்களில் சில்லறை பங்கேற்பு இரட்டிப்பானது. புவிசார் அரசியல் பதற்றம் அதிகரித்த காலகட்டத்தில் $6.50 வீழ்ச்சியடைந்ததால் நாணய வழித்தோன்றல்களில் வருவாயில் சில்லறை பங்கேற்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பானது. கடைசியாக 94.36 ஆக முடிவடைந்தது. சரக்கு வர்த்தகங்களை FPI-க்களுக்கு திறக்க செபி குழு பரிசீலிக்கிறது. நீண்டகால வரி தடையை நீக்கும் நோக்கில் வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்களுக்கு உடல்ரீதியாக தீர்க்கப்படும் சரக்கு வர்த்தகங்களை திறக்க ஒரு செபி குழு திட்டத்தை பரிசீலிக்கிறது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் சரக்கு வழித்தோன்றல் சந்தையில் பணப்புழக்கத்தை கணிசமாக அதிகரிக்கலாம். அதிக டேங்கர் தேவையால் உலக சரக்கு கட்டணங்கள் உயர்வாக தொடரும். டேங்கர்கள் மற்றும் கப்பல்களுக்கான அதிக தேவையால் உலக கப்பல் சரக்கு கட்டணங்கள் வரும் மாதங்களில் உயர்வாக தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் கடைசியாக பீப்பாய் ஒன்றுக்கு $70.37 ஆக முடிவடைந்தது. வலிமையற்ற இரவு வர்த்தகத்தில் விப்ரோ மற்றும் இன்ஃபோசிஸ் NYSE ADR-களில் வீழ்ச்சி. விப்ரோவின் NYSE பட்டியலிடப்பட்ட ADR கடைசியாக 4.41% வீழ்ச்சியுடன் $2.17 ஆகவும் இன்ஃபோசிஸ் NYSE-ல் 0.74% வீழ்ச்சியுடன் $10.70 ஆகவும் முடிவடைந்தது. உள்நாட்டு சந்தையில் விப்ரோ கடைசியாக 175.48 ஆகவும் இன்ஃபோசிஸ் $1036.70 ஆகவும் முடிவடைந்தது. பாகிஸ்தான் எல்லை தாக்குதலில் 29 ஆப்கானியர்கள் பலி. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் தரை நடவடிக்கைகள் மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி 29 ஆப்கானியர்களை கொன்றதாக தெரிவித்தது. இந்த தீவிரம் வளர்ந்து வரும் சந்தை உணர்வை பாதிக்கும் பிராந்திய புவிசார் அரசியல் நிச்சயமின்மையை அதிகரிக்கிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,728.37 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1301.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2097.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 798.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1036.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1036.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1387.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4021.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,21,984 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,021 தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு.
WTI கச்சா எண்ணெய் 70.37 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $70.37 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.36 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 0 ரூபாய் விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.36 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.